108 தொகுதிகளில் வென்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. கைஸ், டிவிகே தலைவர் விஜய் மட்டும் முதலமைச்சர் ஆகலனா டிவிகேல இருக்க 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து நியூஸ்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நேஷனல் மீடியா வரைக்கும் இதை கேட்டு அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். All 108 TVK MLAs will resign if the DMK or the AIADMK attempt to stake claim to form the government, say TVK sources. இன்னொன்னு, ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. திமுக ஆதரவும் கொடுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்னொரு சைடுல டிவிகே தலைவர் விஜய ரொம்ப அலைக்கழிக்கிறது இங்க ஆளுநர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் இல்ல, திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம் இவங்களாம் தான் பயங்கரமா அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அங்க எங்க விளாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல? இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போயிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. ஒரு 6 எம்எல்ஏக்காக அண்ணனை என்னடா இந்த அளவுக்கு கதற விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதான் நீங்க கேட்ட 6 எல்லாரும் தொப்பியா கட்டியா கையில அப்படியே டை அடிங்க. கை வடிக்கவா பிள்ளையர நீ ஆறு தெரியாது உனக்கு? ஓ, நீ எந்த ஆற கேக்குறீங்க? அந்த ஆறையா? பாருங்க சார், ஆற என்ன அழகா வர்றதுக்கா பாருங்க. உனக்கு கைட்டக்காரர் தெரியாது? ஓ, நீங்க அந்த ஆற கேட்டீங்களா? ஏன் சார் இத முதல்லயே சொல்லப்படாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு. இப்ப திருமாவளவன் வந்து ஒத்துப்பாரா மாட்டாரா? இது கூடவே முக்கியமான விஷயம், விஜய் அரசியல ஜெயிச்சது காரணமே ரூட் மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவரோட ஐடி விங் வார் ரூம் அந்த செட்டப் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எப்படி அவரு குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் தன்னை பத்தின நல்ல பிம்பத்தை மட்டும் கட்டமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஃபுல்லா எடுத்து போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஃபைனலா நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே எலெக்ஷன்ல தோத்தாலுமே இப்போ அந்த தொகுதிக்கு போயிட்டு அவங்க ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதெல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிவிகேவோட 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்க இன்னும் பதவி ஏற்கவே இல்லை. பதவி ஏற்றாதானப்பா ராஜினாமாவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் உண்மைதான். இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் மட்டும் சிஎம் ஆகல, விஜய் மட்டும் சிஎம் பதவி ஏற்கல, இல்ல இந்த அதிமுக திமுக மட்டும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருச்சுன்னா நாங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ்லயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இது சில்லற போலத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 108 பேரும் ராஜினாமா பண்ணா என்ன நடக்கும்னா, ஒன்னும் நடக்காது. திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆட்சி அமைச்சிரும். சோ அதுக்கடுத்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கும். இந்த 108 தொகுதிக்கும் திருப்பி தேர்தல் வரும். அதுல இந்த 3 கட்சி 4 கட்சியும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி திருப்பி தேர்தலை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடக்க போகுது. மத்தபடி ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. யாரா உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு கூறுகட்ட ஐடியா. இதை வந்து கிளப்பி விடுறது யார் தான் தெரியல. இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாம் கிளம்புதுல, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இந்த மாதிரி ராஜினாமா பண்றது, இந்த மாதிரி ஆளுநர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வர்றது, இது எல்லாத்தையும் கிளப்பி விடுறது விஜயோட அந்த ஒரு வார் ரூம்ல இருந்து அதெல்லாம் கிளப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு நியூஸை. சப்போஸ் என்ன எடுத்துங்க, அப்பா நேற்று இந்த இடத்துல பேசுனது தப்பாக பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை. அது நடந்திருக்காது. ஒரு ஃபால்ஸான விஷயத்தை போட வைக்கிறாங்க. ஒருத்தன் போடுறானா, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இந்த 100 பேரை வச்சு அதை வந்து திருப்பி ஷேர் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்ணுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு பாருங்க அண்ணனுக்கு எதிராக எல்லாம் திரும்புறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. ஒண்ணு கூறாங்களே கூட்டிட்டாங்க. ஐயோ என்ஜாய்மெண்ட்ல வராங்களே எல்லாருமே. நான் ஒண்ணுக்கு போறதுக்காக வந்தேன்டா, பாத்ரூம் போனா 5 பேர் இருக்காங்களேன்னு ஜன்னல் அடிச்சுடலான்னு வந்தேன். பட் ஒரு பக்கம் பார்க்கும்போது இவ்வளவு நியூஸ் எங்க இருந்து கிளம்புது யோசிச்சு பாருங்களேன். அடுத்தடுத்து பிரேக்கிங் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அளவுமே புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் நல்லா வச்சு செய்யறாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒண்ணு போறதுனா போயிடணும், இல்லைன்னா போலன்னு சொல்லிட்டோம். ஏன்னா டிஎம்கே கூட்டணியில இருக்க ஐயூஎம்எல் என்ன பண்ணிட்டாங்க, விஜய் கூப்பிடும் போது இல்ல நாங்க வந்து போறதா இல்ல, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தொலைச்சா தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சிடும்.
ஏன்னா இப்போ அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு டிஎம்கே கூட்டணியில தான் இருக்க போறோம் அப்படின்னா, அப்ப ஏடிஎம்கே இவங்க இந்த ஆல்ரெடி வர நியூஸ் படி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம் ஆவாரு, திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும். சோ இந்த மேட்டர் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜனாதிபதி ஆட்சி வந்துரும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்காம இருக்கிறதுனால இங்க போறதா போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மீட்டிங் மேல மீட்டிங்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுடன் விரைவில் இணைவார்கள், நம்பிக்கையுடன் உறுதியாக இருங்கள் என்று தாவேகா தலைமையிடமிருந்து அறிவுறுத்தல்களும் நம்பிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மீட்டிங் தான் போடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 12:30. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அதாவது திருமாவளவன் போறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆலோசனைன்னு சொல்லிட்டு ஆலோசனையா பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவன் மட்டும் இல்ல, திருமாவளவன் கம்யூனிஸ்ட் 2 கட்சியும் பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனையில இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி டிவிகே காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடுல ஆளுநருக்கு எதிராக பயங்கரமான போர்க்கொடியை வந்து டிவிகே கட்சிக்காரங்க வந்து தூக்கி இருக்காங்க. ஆளுநர் மாளிகை முன்னாடி பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி கோஷம் போறது இந்த மாதிரி விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மறுக்காதே மக்கள் தீர்ப்பை மறுக்காதே, தடுக்காதே தளபதி விஜய் முதலமைச்சராவதை தடுக்காதே. ஏன்னா ஆளுநர் எதுக்கு எங்க அண்ணனுக்கு பதவி ஏற்று வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 118 அவர்கிட்ட இல்ல. விஜய் வந்து 113 அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி. மிச்ச பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அது வந்து ஷோர் இல்லையே, ஷோரா வருவாங்கன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையே, நீங்க அதுக்கு ஒரு லெட்டர் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எதுவுமே இல்லாம நீங்க ஒரு அனுமானத்துல ஒன்று சொன்னீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு பதவி ஏற்று வைக்க முடியும்? ஸோ 118 யார் கூட்டிட்டு வரீங்களோ அவங்களை நான் பதவி ஏற்று வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் நான் பதவி ஏற்று வச்சிருவேன், பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு தேவை 118 வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாரு. அதிமுகவும் திமுகவும் இணைந்து வந்தாலும் ஏற்க தயார் என்ற ஒரு தகவலை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். சோ இது என்ன சொல்றாங்கன்னா, ரூல்ஸ் படி ஆளுநர் பதவி ஏற்று தானே வைக்கணும், எதுக்கு பண்ண மாட்டாரு? சோ இது பிஜேபியோட அழுத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டிவிகே சைடுல. எனக்கு என்னன்னா, அந்த பிஜேபியோட உண்மையில அழுத்தம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல விஜய் வந்து அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணுமே. ஏன் இந்த மாதிரி பிஜேபி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. அந்த மனுஷன் கேட்கவே மாட்டாருங்க. ரிப்போர்ட்டர் அவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒரு தடவை பார்த்து ஐயா மோடிஜி ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, எதுக்கு எனக்கு எதிராக இப்படி செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. கேட்கறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை வந்து பிஜேபி பண்ணது, இதை வந்து டிஎம்கே பண்ணது, இது இவங்க பண்ண சதி அவங்க பண்ண சதின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள பேச வைக்கிறாங்க. ஆனா அவர் பேசவே மாட்டாரு. அவர் கட்சி சார்பா அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் பேசவே மாட்டாரு. அவர் பேசணும்ல, இந்த இடத்துல வந்து பிஜேபி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் பார்த்து பேசணும்ல. இல்ல எப்பவும் போல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம்ல, அதையும் பண்ண மாட்டாரு. சோ உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பிஜேபி அழுத்தம் கொடுத்து தான் ஆளுநர் இப்படிலாம் பண்றாரா, இல்ல உண்மையிலே அந்த மெஜாரிட்டி இல்லாததுனால அவர் வந்து ரூல்ஸ் படி போகணும் அப்படின்ற மாதிரி பண்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் சைடுல சொல்ற காரணங்கள் இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சிஎம்மா பொறுப்பேத்துட்டீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வச்சு பயங்கரமா விளையாடுவீங்க, அந்த மாதிரி கணக்குல அவர் வராரு. ஒன்ஸ் முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா டீலிங் குதிரை பேரை வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கான மெஜாரிட்டியை காமிங்க, லெட்டர்ல காமிங்க. நான் என்ன கூட்டிட்டு வர சொன்னேன், லெட்டர்ல காமிங்க, காமிச்சீங்கன்னா நான் பதவி ஏற்று வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்றாரு. இன்னைக்கே காமிச்சா கூட இன்னைக்கே பதவி ஏற்று வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. இன்னொரு சைடுல வந்து பார்க்கும்போது திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா விஜயை போட்டு அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பயங்கரமா விஜயை டார்ச்சர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநரை விட டார்ச்சர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு தான். இந்த 3 கட்சியும் தான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த டார்ச்சருக்கு வந்து ஒரு விடிவால வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அதிமுக திமுக அவங்க பிளானிங் ஒரு மாதிரி தினுசா போயிட்டு இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க, திமுக எம்எல்ஏக்கள் தங்க வச்சிருக்காங்க. முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி கட்சியில இருந்து யாரும் வெளியே போவாதீங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இபிஎஸ் வந்து சிஎம் ஆக்கிட்டு வெளியில இருந்து சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்ததுல, அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இபிஎஸ் ஆட்சி வரும், இந்த மாதிரி இபிஎஸ் வந்து நல்லாச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரவங்களாம் தம்பிதுரை அவர்லாம் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அப்போ அதிமுக திமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஸோ தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, யாரு கண்ட்ரோல்லையும் இல்லாம அது பாட்டுன்னு ஏதோ ஒரு திசையில போகும்னு சொல்லுவாங்கல்ல, பிச்சுக்கிட்டு ஓடுன்னு, அப்படி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு மெயின் பிளேயர்ஸ் இங்க யார் தெரியுமா? திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிங்க இருக்குல்ல, இவங்க தான் இங்கே மெயின் பிளேயர்ஸ். நாங்கள் தாண்டா இப்போ கிங்கு. இந்த ஏரியாவே எங்கள் கண்ட்ரோலில் தாண்டா. இங்கே ஏடிஎம்கேவும் இப்போ பெருசு இல்லை, டிஎம்கேவும் பெருசு இல்லை, டிவிகேவும் பெருசு இல்லை. நீங்கள் எத்தனை சீட்டு வேணா வச்சுக்கோங்க, எங்கள் கிட்ட இருக்க 5-6 சீட்டு இதுதான் இப்போதைக்கு ரோல் பிளே பண்ண போது. எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், அப்போ ஏடிஎம்கேல இருக்க பாமகவை விஜய் கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக விஜய் பண்ணதுலேயே பெரிய தப்பு என்ன தெரியுமா? காங்கிரஸை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வரேன்.
அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஐயோ இந்த கொண்டுகிட்டு போறாரு. காங்கிரஸ் கடைசியா கூட அவங்க கூப்பிட்டுருக்கலாம். முதல்ல கூப்பிட்டு இப்ப ஜாயின் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கு. அதுவும் அவங்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரூலை போட்டு வந்துட்டாங்க, என்டிஏ அலையன்ஸ்ல இருக்க யாரும் வரக்கூடாது, அப்பனா தான் நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஒரு காங்கிரஸ் வந்து கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. ஸோ கூட கூப்பிட்டு வச்சோன்னா இப்போ என்ன ஆகுது, அவர் சொன்ன ரூல் படி அங்க இருந்தும் கூப்பிட முடியாது, இங்க இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா வருவாங்களா மாட்டாங்கன்னு தெரியாம இங்க மட்டுமே தொங்கிட்டு இருக்காரு. இன்கேஸ் இவர் காங்கிரஸை கூப்பிடாம மற்ற கட்சிகளை கூப்பிட்டு அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலா காங்கிரஸ் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா வந்தவங்க திரும்பியும் போக முடியாது. யோசிச்சு பாருங்களேன். இப்ப திருமாவளவன் முதல்ல வந்துட்டாருப்பா, சிபிஐ சிபிஎம்லாம் வந்துட்டாங்க, வந்தவங்க திருப்பி போக முடியுமா? இல்ல பாமக திருப்பி அதிமுக கூட்டணியிலிருந்து பிச்சுட்டு வந்துட்டாங்க, அமமுக வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஃபைனலா வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இப்ப அமமுக இது பாமகவுல போக முடியுமா? போக முடியாது. சோ இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப காங்கிரஸ் முத கூப்பிட்டதுனால அது ஒரு துஷ்ட சக்தி மாதிரி அது காங்கிரஸ் வந்து ஆம பூந்த வீடு விளங்காது அப்படின்ற மாதிரி எந்த கட்சிக்குள்ள போனாலும் அது விளங்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இப்ப போற போக்க பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. உண்மையிலே காங்கிரஸ் வராம இருந்தா விஜய் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் போல. அதாவது கடைசியா வந்திருந்தா முதல்ல கூப்பிட்டு உள்ள விட்டதுனால வேற யாரும் உள்ள வந்து சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உள்ள கூப்பிட்டது திமுகவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதாவது எப்படின்னா, திமுகவை கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதிகார பகிர்வும் கொடுத்துட்டாங்களே. ஆல்ரெடி இதுக்கு ஒரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி பொங்கிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் மேல அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம இனத்தை கொண்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவம் எல்லாருக்குமே இருக்கு. ஆக்சுவலா ஒரு தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதிகார பகிர்வு கொடுக்கறது எனக்குமே பிடிக்கல. டிஎம்கே பொறுத்தவரை எப்படின்னா, இவங்க வந்து உத்தமர்கள் இல்லை, இவங்களும் காங்கிரஸும் தான் பலகால கூட்டு களவாணிகள், எல்லாத்தையும் பண்ணது இவங்க 2 பேரும் தான். இப்போ என்னன்னா, இவ்வளவு நாள் என் கூடயே இருந்தியாடா டேய் பங்காளி, என்னடா பொசுக்கு என்ன விட்டு ஓட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டேடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுக வந்து பொங்கிட்டு இருக்கு. சோ அந்த துரோகத்தை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஏத்துக்க முடியல. அது முடியாததுனால இப்ப என்ன பண்றாங்க, நீ போன கட்சி ஆட்சி அமைக்கவே அமைக்காது, நான் என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி திமுக பண்ணுதுன்ற மாதிரி டிவி கேசையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுற தகவலை சொன்னேன், ஆனா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. உண்மையிலே சொல்றேன், பாலிடிக்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போய் இது வரைக்கும் எப்பயுமே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போனது இல்லைங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரூட் மாஃபியா. இந்த ரூட் மாஃபியான்றதுக்குல ஜெகதீஷ், அதாவது விஜயோட மேலாளர், சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா கண்ட்ரோல் வச்சிருக்காரு. டிவிக்கோட ஐடி விங், வார் ரூம்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு சப்போர்ட்டிவா நியூஸ் தமிழ் 24/7 இருக்குல்ல, சோ அந்த சேனலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இந்த எலெக்ஷன்ல செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க செட் பண்ண ஒரு நரேட்டிவ் தான். அதாவது இப்ப விஜய் வந்து மாற்று சக்தி அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் மாற்று சக்தி இல்ல, அது நானே சொன்னேன் உங்ககிட்ட. அதிமுக திமுக ஊழல் சக்தினா விஜயும் கிட்டத்தட்ட அதே தான். இந்த 3 கட்சிக்கு எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. 3 கட்சியோட கொள்கையும் ஒண்ணுதான், 3 கட்சியோட இலவசங்களும் ஒண்ணுதான், 3 கட்சியோட வேட்பாளர்களோட கிரைம் ஹிஸ்டரியும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இங்கேயும் வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் தான், இங்கேயும் வேட்பாளர்கள் அக்யூஸ்ட் தான். சோ இந்த மாதிரி 3 கட்சியும் ஒரே இதுதான். ஒரு ஃபேக் நரேட்டிவ் பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க. நம்ம கூட மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆளு திருநெல்வேலி வேட்பாளர் யாரு, தமிழக வெற்றி கழகத்தால் திருநெல்வேலியில் வெற்றி பெற்ற நபர். இவர் மீது கல்குவாரி இருக்கு இல்லையா, கல்குவாரி நடத்தி பல கோடி கனிம வளங்களை திருடின வழக்கு இருக்கு, சீரியஸான ஆஃபென்ஸ். அதற்கு அடுத்து ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவர் ஆட்டோவே இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கார் இருக்கு, 2 கார் அவர் பேர்ல இருக்கு. ஆட்டோ டிரைவருக்கு எங்க 2 கார் இருக்குது, ஒரு இனோவா ஒரு ஸ்கார்பியோ நினைக்கிறேன், 2 கார் இருக்குது. அவருடைய அஃபிடவிட்ல போட்டுருக்காங்க. அவர் அஃபிடவிட்ல அதாவது அந்த வேட்பு மனுலே இருக்கு, ஆனா செய்தி அதை கூட கவனிக்காமனா நம்ம விஜய் சொல்றத செய்தியா பரப்பும் சொல்லி இதை பரப்பிக்கிறாங்க. இதை எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்புறதுக்கு இவங்களுக்கு ஒரு கும்பலே இருக்குது. இது மக்கள் நம்புவோம். டிரைவர் ஆகிட்டாருப்பா, பரவாயில்லப்பா. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் டிரைவரா வேலை பார்த்தார்ல, யாருக்கு, விஜய்க்கு டிரைவரா வேலை பார்த்தார்ல, அவரோட மகனையே ஆக்கிட்டார் பாத்தீங்களா, அப்படி கிளப்பிட்டாங்க. அதுவும் இந்த ஜெகதீஷ் கும்பல் தான். நான் சொல்றேன், அதுக்கு ஆவணங்களே வெளியிட்டேன். விஜய் அவர்களுடைய டிரைவர் இல்ல, அவர் பினாமி. அவர்கிட்ட 4க்கு மேற்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி அதுல ஒட்டுமொத்த சேர நகர்த்தியிருக்காரு சங்கீதா அவர்கள் பிரிவுக்கு அப்புறம். அதுக்கு ஆதாரங்களை நாங்களே வெளியிட்டோம். எனவே இது யோக்கியமான இந்த வார் ரூம் இருக்குல்ல, இதுதான் ஒரு நரேட்டிவை சோஷியல் மீடியா ஃபுல்லா செட் பண்ணிச்சு. நிறைய பாக்குற யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க எல்லாம் அதுதான் உண்மை நம்புறாங்க, அதுதான் உண்மை நம்பிட்டாங்க. சோ இந்த நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணது இந்த வார் ரூம் தான். இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சினிமாவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அஜித்துக்கு அகேன்ஸ்டா, இந்த மாதிரி சூர்யாவுக்கு அகேன்ஸ்டா, அது மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு அகேன்ஸ்டா, ரஜினிக்கு அகேன்ஸ்டா, அதாவது அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்க ஒரு ஆக்டரோட படம் வந்தால் போட்டு அடின்னு அடிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை பாலிடிக்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நரேட்டிவை செமையாக செட் பண்ணாங்க இந்த எலெக்ஷனில். அதுக்கான ரிசல்ட் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ சோஷியல் மீடியாவை வச்சு பயங்கரமான ஒரு கேம் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவலுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தான் தெரியுது, அந்த
அந்த ஐடி விங் வார் ரூம் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் பாமர மக்கள்ல இருந்து யாருமே பாத்தீங்கன்னா அரசியலே பண்ண முடியாது போல. ஏன்னா இந்த அளவுக்கு பொருளாதார பின்புலம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும்னா மத்தவங்களா இப்ப என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இது எங்க போய் முடிய போறதுனே தெரியல. அப்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி ஐடி விங் வார் ரூம் இந்த மாதிரிலாம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும்னா அப்ப எப்படி அது? அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு பிம்பத்தை எத்தனை மக்கள்கிட்ட சேர்க்கறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம் தமிழர் கட்சிலாம் இருக்குல்ல, அவங்களோட வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமும் ஒரு சூப்பரான விஷயம் பண்றாங்க. அவங்க எத்தனை ஓட்டு வாங்கினாங்களோ அந்த தொகுதியில அதுக்கேற்ற மாதிரி மரக்கன்றுகளை போய் நட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா போய் ரீச் ஆகுமான்னு கேட்டா ரீச் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி வார் ரூம் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு பயங்கரமான ஐடி விங் வந்து ஒரு செட்டப் வேணும் அது பண்றதுக்கு. ஸோ மக்கள்கிட்ட எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது அவங்க கிட்ட இல்லை. இப்போ சீமான்லாம் ஒரு விஷயம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா சத்தியமா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க என்ன பேசுறீங்களோ அது போய் மற்றவங்களுக்கு சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார் ரூம் ஐடி விங் இதெல்லாம் வேணும் பாஸ். இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் அரசியல் கலவரம் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. விஜய் அதுக்கான துவக்கத்தை போட்டுட்டாரு. இவ்வளவு நாள் சினிமாவில் பண்ணிட்டு இருந்த ஸ்டண்ட்டை வந்து இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இத்தனை நாள் ஆனாலும் இப்போ வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இன்னும் தமிழ்நாட்டில் வரல. இதுக்கப்புறம் வருவாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிக்குது. ஏன்னா விஜய் தான் இங்க சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஓட்டு போட்டாங்களா ஜென்சி கிட்ஸ் குழந்தைங்க நம்பிக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க அழுவுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில வந்து இறங்கி இருக்கு இந்த வார் ரூம் செஞ்ச வேலைகள். ஸோ இதெல்லாம் போய் இறங்கி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து விஜய் சிஎம் ஆயிடுவார் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே நினைச்சா அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கான சூழ்நிலையும் அது நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இல்ல திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு மாதிரி ஓகே போய் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு போனார்னா எல்லாமே முடிஞ்சிரும். 6 எம்எல்ஏ இல்லாம விஜய் நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இவ்வளவு ஜெயிக்க வச்சு நீங்க ஒரு 11 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இல்ல. அழகா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. இன்னொன்னு டிவிகே சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கப்பட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி. புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் வந்து பாத்தீங்கன்னா மனசை தளர விட்டுறாதீங்க. கோடியில வந்து பேரெல்லாம் பேசுவாங்க. யாரும் பாத்தீங்கன்னா மனசெல்லாம் மாறிடாதீங்க. நம்ம எப்படினாலும் ஆட்சி அமைச்சலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வேற இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிவிகே சைடுல இருக்கிறவங்களே இப்ப தாங்குவாங்களா இல்லையா அப்படின்ற டவுட் டிவிகேல இருக்கவங்களுக்கே வந்திருக்கு. அரசியல எது வேணா சாத்தியம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. மேபி டிவிகேல இருக்கவங்களே 10 பேர் பிச்சுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட அரசியல் களம் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பயங்கரமா குதிரை பேரங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. டிவிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து எப்படி வர வச்சிடலாமா, ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் டிவிகேல இருந்து ஒரு 10 பேர் பிச்சுட்டு வர வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சோ ஒவ்வொரு கட்சியும் மாத்தி மாத்தி நினைக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இப்பதான் வந்திருக்கு. திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த மனுஷன் பயங்கரமா இழுத்தடிக்கிறாருன்னு அவர் சொல்லிருக்காரு பாருங்க. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பு. திருமாவளவன் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு, நாளைக்கு காலையில வந்து அறிவிக்கிறாராம். நான் தான் சொல்றேனே இங்க ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்படிக்கல டிவிகேக்கு, திருமாவளவன் தான் ஆப்படிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் தான், இவங்க தான் போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணணும், மீட்டிங்கை முடிச்சுட்டு என்ன சொல்லணும், ஒழுங்கா இருக்கு இல்லைன்னு சொல்லிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நாளை காலையில சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா திருமாவளவன் ஐயா, நாளை காலை பிரஸை அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். நல்லா விஜயை வச்சு விளையாடுறீங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. இப்ப லேட்டஸ்டா வந்த அப்டேட் இது, வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், திருமாவளவன் மட்டும் விஜய் கூட போய் சேராம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் அலைய விட்டார்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பயங்கரமா அலைய விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து அவங்க கட்சியோட டிசிஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்ந்தவங்க மத்த கட்சிக்காரங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விஜய் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா கட்சியும் ஊழல் கட்சின்னு சொல்லி தான் அவர் வந்து இத்தனை சீட்டு ஜெயிச்சாரு. அப்படி இருக்கும்போது மத்த கட்சிங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் கூட போகணும்னு நினைக்கிறது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் எடுக்கிற டிசிஷன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றது அநியாயம், இவங்க பண்றது அநியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. அந்தந்த கட்சி சொல்லிக்கலாம். இப்போ கூட்டணியில இருந்து பிச்சுன்னு போயிட்டா சொல்லிக்கலாம். இப்போ காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்து பிச்சுன்னு வந்துச்சு, அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர, அதை விட்டுட்டு விஜய் கூட கூட்டணியே இல்லாத ஒரு கட்சி நான் விஜய் கூப்பிட்டா நீங்க வரணும் அப்படின்னு யாரையும் கம்பல் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விஜய்க்கு அகைன்ஸ்டா நிறைய பேசியிருக்காரு திருமாவளவன். விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசி களத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது எனக்கு விஜய் கூட போக பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டா தான் போய் முடியும். என்ன கேட்டா சிம்பிளா சொல்லணும் வச்சுக்கோங்களேன், 6 மாசம் ஜனாதிபதி ஆட்சி வச்சுட்டு திருப்பி எலெக்ஷன் வச்சிடலாம். ஸோ அதுல மெஜாரிட்டி கம்பல்சரி யாருக்காவது ஒருத்தருக்கு வரதான் போகுது. அந்த மாதிரி எலெக்ஷன் வச்சு திருப்பி ஃபேஸ் பண்ணா பெட்டரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.